வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம், எரேமியா பக்கம் 912 பழைய ஏற்பாட்டில். எரேமியா 29 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்போம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். போதும். இன்றைக்கு நம்ம தியானிக்கிறதான அந்த தலைப்பு என்னவென்றால் ஹோப் இன் கிரைசிஸ். நெருக்கடியில் ஒரு நம்பிக்கை. நெருக்கடியான காலத்தில் நம்ம வாழ்கிறோம், ஆனால் அதிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம், தேவைகளோடு கூட இருக்கிறோம், பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, இது நடக்கும். ஸோ எதிர்மறையான காலங்களில், நடக்காது என்று நினைக்கிற நேரங்களில் இது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த நம்பிக்கை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சரிங்களா? அப்போ இந்த பகுதியில் எரேமியா தீர்க்கதரிசி 29வது அதிகாரத்தில் யாருக்கு அதை எழுதுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபிலோன் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள், யூத மக்கள் போய் தங்கியிருக்கிறாங்க. எப்படி அவங்க போய் தங்கினாங்க அப்படின்னா, சிறையிருப்பாக போனாங்க. இப்போ ஸ்ரீலங்கா மக்களை குறித்து நம்ம கேட்டோம்ல, சிலர் அங்கே இருக்கிறாங்க, சிலர் பல தேசங்களில் இருக்கிறாங்க சொல்லி. அவர்கள் யுத்தத்தின் நிமித்தம் போனவர்கள். ஆனால் யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எப்படி போனாங்க கேட்டினா, அவர்கள் செய்த தவறு நிமித்தம் ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். என்ன தவறு செய்தாங்க? அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவரை வணங்கவில்லை, அந்நிய தெய்வத்தை தேடி போனாங்க. அவங்க செய்த தப்பு. சரிங்களா? அப்போ கர்த்தரை விட்டு வழி விலகி போனவர்களை எப்படியாவது ஆண்டவர் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ இவர்களுக்கு ஒரு தேசத்தில் அனுப்புகிறார். அனுப்பும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மக்கள் சிறையிருப்பில் இருக்கும்போதும் அங்கே தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அதில் நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிறையிருப்பில் இருக்கிறவங்க கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள்னால் என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. கர்த்தர் காண்பிக்காத ஒன்றை கர்த்தர் காண்பித்தார்னு சொல்லுவாங்க. சொப்பனங்களை எனக்கு காட்டினார், தரிசனங்களை காட்டினார், வெளிப்பாடுகளை காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை குழப்பி கொண்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்க பேர் தான் என்னது? கள்ள தீர்க்கதரிசிகள். அப்போ இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்க, நம்மளை குழப்பறதுக்காக இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க பேரை குழப்பவாதி, கெடுத்துருவாங்க. நம்முடைய விசுவாசத்தில் நம்ம இன்னும் ஆண்டருக்குள்ளே வளர முடியாதபடிக்கு சில ஊழியக்காரர்கள் சில தவறான கருத்துக்களை, தவறான உபதேசங்களை நீங்கள் மீடியாக்களில் கேட்கலாம், டிவியில் கேட்கலாம், இல்லை பல இடங்களில் என்ன செய்யலாம், சில புத்தகங்களை வாசிக்கலாம். தவறான உபதேசங்கள் வரும். இந்த தவறான உபதேசங்கள் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உங்களை சரியான ஆண்டவருக்குள்ள வழியில் நடத்துவதற்கு அது என்ன செய்யும்? உங்களுக்கு வழிகாட்டாது, தடையாக நிற்கும். அதனால் அவைகளை நம்ம கேட்கக்கூடாது. சபையில் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறதான வார்த்தைகள், ஆண்டவர் வேதத்தில் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகள், சரிங்களா, இதுவரையில் நீங்கள் கேட்ட சத்தியங்கள், இவைகளில் நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டுமே ஒழிய தவறான வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது, ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படி போதிக்கிறாங்கன்னா, ஒரு வசனம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா? அந்த வசனத்தை அப்படியே சொல்லுவாங்க, இது இப்படி என்ன செய்யும்? நடக்கும்னு சொல்லி. அப்போ ஆனால் அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குது, அந்த அதிகாரத்தில் என்ன சொல்ல வருது, அந்த புத்தகம் என்ன சொல்ல வருது, இந்த பைபிள் என்ன சொல்ல வருதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு விருப்பமான வசனத்தை எடுத்து அப்படியே சொல்லுவாங்க. அதான் சத்தியம் என்று சொல்லுவாங்க.
சிலர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை சொல்லிடுவாங்க. இதனால தான் விசுவாசிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. எது சரியான சத்தியம், எது தவறானது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிதாக வளர்கிற விசுவாசிகளுக்கு அது ஒரு தடையாக இருக்குது. ஸோ அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அப்படி நடக்கலாம், அந்த பாவத்தில் செய்யலாம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நடக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களை குழப்பும் போது ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிறதான எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அந்த வார்த்தை உண்டாகி நீ ஒரு லெட்டராக எழுதுன்னு சொல்கிறார். ஒரு புத்தகமாக என்ன செய்ய எழுது, நான் கொடுக்குற வார்த்தை எழுதி யாருக்கு அனுப்பணும்? அங்கே இருக்கிறதான ராஜாவுக்கு, அங்கே இருக்கிறதான சிறையிருப்பில் இருக்கிறதான ஜனங்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே இதை வாசிக்கிறதுக்காக அனுப்பு என்று சொல்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன எழுத அனுப்புகிறாரு? நீங்கள் இப்பொழுது இருக்கிற தேசத்தில் குறைஞ்சது 70 வருஷம் இருப்பீங்க. எத்தனை வருஷம் இருப்பீங்க? 70 வருஷம் இருப்பீங்க. அப்போ 70 வருஷம் இருக்கிற நீங்கள் கள்ளத்தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டு ஏதோ உடனே நடந்துற போது, உடனே நான் என்ன செய்வோம், எங்கள் சொந்த தேசத்துக்கு போய்டுன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்காத. நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் செய்தாகணும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வீடுகளை கட்டணும், தோட்டங்களை என்ன செய்யணும், உண்டாக்கணும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் பெருகணும். எங்கே பெருகணும் சொல்லுங்கள்? நீங்கள் போன தேசத்தில் நீங்கள் பெருகணும். நீங்கள் குறுகி போகக்கூடாது. நீங்கள் இந்த ஜனங்க சொல்கிற கள்ளத்திற்கு சொல்கிற வார்த்தையை கேட்டு நீங்கள் ஒன்றும் செயல்படாத ஆளாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் வரும், 70 ஆண்டு கழித்த பிறகு உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? திரும்ப கொண்டுட்டு வருவார். கொண்டுட்டு வருவாரா வரமாட்டாரா? ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். அது 70 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இஸ்ரவேல் மக்கள் எத்தனை வருஷம் கழித்து ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாகினாரு? 400 + 30 430 வருடம் ஆன அந்த நேரத்தில் உடனே கர்த்தர் அவங்கள புறப்பட செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம நினைக்கிறோம் இப்போ நடந்துரும், உடனே நடந்துரும், உடனே எனக்கு மாறிடும். இல்லை, சில விஷயம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இவ்வளவு காலம் நீ இருக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். 70 வருஷம் ஆகணும், அப்பொழுது தேவனுடைய அந்த வார்த்தையின்படி நடக்கும். புரியுதுங்களா? இந்த மரியாள் வந்து பார்த்தீங்கன்னா, கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுப்பட்டது. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆர்வம், எப்படியாவது என்ன செய்யணும், இந்த குறையை தீர்த்துடணும். சொன்னாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, இவங்க குறைப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சொல்லுங்க? என் வேலை குறை இருக்குதான், ஆனால் யாருடைய வேலை வரணும்? அவரை போட்டு நம்ம தொந்தரவு கொடுக்கல. பிதாவினுடைய சித்தம் நிறைவேற அந்த டைம் வந்த உடனே ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரா இல்லையா? அப்போ தேவன் நம்முடைய லைஃப்பில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் தான் அதை அனுமதித்திருக்கிறார். சிறையிருப்புக்குள்ளே போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவர்கள் செய்த தவறு, இவர்கள் செய்த பாவம். ஆண்டவர் சிறையிருப்பில் அனுப்பி இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பாவம் செய்யலை, நீங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கை முறையே போதும், நீங்கள் இப்படியே ஆண்டவரை தேடுங்க, உங்களை சீக்கிரத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். ஒன்றும் நடக்காது. சரிங்களா? இந்த பூசி கட்டுற வேலை அந்த தீர்க்க தரிசனம் எரேமியா கிட்ட கிடையாது. எரேமியா திட்டமும் தெளிவாக சொல்லிட்டார். கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகளே, நீங்களே செய்வீங்க, சாவீர்கள், அந்த சிறைப்பட்ட பகுதியில் நீங்கள் சாவ போறீங்க. அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை. இந்த எல்லா ஜனங்களுக்கும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அப்போ என்ன அர்த்தம்? உபதேச கோளாறு பண்ணுகிற, பாவம் செய்கிற, ஆண்டவருக்கு விரோதமாய் காரியம் செய்கிற அனைவருக்கும் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். நாம் ஒரு கொஞ்ச காலம் டெம்பரவரியான இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இதை நீங்கள் சிறையிருப்பாக எடுத்துட்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை என்றால் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமாக வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற விதமாக இருக்கிறது. ஆனால் எரேமியா சொல்லுகிறாரு, நீ பழுகணும், நீ பெருகணும், உன் வேலையை நீ செய்யணும். கர்த்தர் செய்ய வேண்டியதை கரெக்டான நேரத்தில் செய்வார். அல்லேலூயா. சில பிரச்சனை இருந்தால் எதையுமே செய்ய மாட்டோம். சரிங்களா? இது முடிச்சிட்ட பிறகு நான் செய்வேன், இந்த வருஷம் போயிட்ட பிறகு அடுத்த வருஷம் செய்வேன், அதுக்கு அடுத்தது பார்ப்பேன். இதான் கிடையாது. நீ எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை அனுமதித்தாரோ அந்த சூழ்நிலை கர்த்தரை தேடி நீ செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றணும். அதனால தான் ஆண்டவர் இங்கே
மிக தெளிவாக தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். என்ன தெரியுங்களா? 11ஆம் வசனத்தை படித்து பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை யார் அறிஞ்சிருக்கிறா? உனக்கு என்ன எதிர்பார்க்கிறியோ அதை கொடுப்பேன் என்று சொல்லி யார் அறிந்திருக்கிறா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார், நம்ம நினைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டாருங்க, நிச்சயமாக நிறுத்த மாட்டார். ஒருவேளை உனக்கு செய்வார், இல்லை உன் பிள்ளைக்கு செய்வார், உன் சந்ததிக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார். நீ என்ன எதிர்பார்க்குறியோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா நான் கர்த்தருடைய வழியில் இருக்கிறேன், கர்த்தரை தேடுறேன். முதல்ல அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் நடக்கணும்னா முதல்ல எழுதி கொள்ளுங்க, கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க. மனுஷன் அவன் சொல்கிறான், அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், இந்த ஊழியக்காரன் சொல்கிறான், இந்த சபையில் இப்படி சொல்கிறாங்க, அந்த சபையில் அப்படி சொல்கிறாங்க சொல்ல, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உன்னிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு? இந்த சிறையிருப்பு போகணுமா? உன் கஷ்ட காலம் உன்னை விட்டு போகணுமா? நல்வார்த்தை, கர்த்தருடைய நல்வார்த்தை நிறைவேற வேண்டுமானோ? உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் சீர்தூக்கப்பட வேண்டுமா? வளர்ச்சி அடைய வேண்டுமா? ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீ பெருக வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேள், கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தையை கேள். அந்த வார்த்தை தான் சொல்கிறாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன். 12வது வசனம் பாருங்க. அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பார்த்தீங்களா இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. நீங்கள் என்னை வந்து தேடுவீங்க, என் சமூகத்தை தேடுவீங்க, நீங்கள் ஜெபிப்பீங்க, உங்கள் ஜெபத்தை நான் கேட்பேன். அல்லேலூயா. அப்போ 13ஆம் வசனத்துலேயும் நீங்கள் வாசித்து போகும்போது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள். என்ன சொல்கிறார் பாருங்க, மிக தெளிவாக சொல்கிறார். நீ தேடுற, எப்படி தேடுற? ஒரு கால் ஆற்றில் இருக்குது, ஒரு கால் ஒரு மனசு உலகத்தில் இருக்குது, ஒரு மனசு. அப்போ முழுசாக யாரை தேடலை? நடக்கும் ஆனால் நடக்காது, விடுதலை ஆவாது, இப்படி இரு மனசாக தேடுற கர்த்தரை முழுசாக கர்த்தர் தேடு, முழு மனதோட கர்த்தர் தேடு. இதை வந்து முன்கூட்டி ஆண்டவர் சொல்லிட்டார். உபாகமம் 4:29 மிக தெளிவாக சொல்லிட்டார். என்ன தெரியுங்களா? அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். எங்கிருந்து? நீ பாவம் செய்து சிறையிருப்புக்குள்ள அந்நிய தேசத்தில் போய் இருக்கும்போது, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது நீ முழு இதயத்தோடு கூட கர்த்தரை தேடினால் கர்த்தர் உனக்கு காணப்படுவார். அல்லேலூயா. நீ கர்த்தரை காண்பா, முன்கூட்டியே எழுதிட்டார். அப்போ சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், முழு மனதோடு கர்த்தரை தேடினா இந்த சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தை தேடும்போது நம்ம எப்படி தேடணுமா? முழு மனதோடு கூட கர்த்தரை தேடும். எத்தனை பேர் முழு மனதோடு கூட கர்த்தரை தேடுறதுக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க? போகலாமா போகக்கூடாதா? பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாரா? ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். சொல்கிறார், நீங்கள் சபைக்கு லேட்டாக வந்தால் யாரை அவமதிக்கிறோம்? ஆண்டவரை அவமதிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாரு? அவர் தான் நம்மளை உருவாக்கினவர், முழு உலகத்திற்கும் அவர் தான் தெய்வம், அவர் தான் பெரியவர். அவர் வந்திருக்கிறார், நான் என்ன செய்கிறேன்? லேட்டாக போய் அவரை அவமதிக்கிறேன். அப்படி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் நம்மலாம் கேட்குறது தான், டெய்லியும் கேட்குறது தான், டெய்லியும் சபையில் சொல்கிறது தான். ஆனால் முழு மனதாய் கர்த்தரை நம்ம தேடுவோம் என்றால் நிச்சயமாக யாருமே யாரையும் கூப்பிட தேவையில்லை. ஆண்டவரை தேடுற பிள்ளைகள் தானாகவே அவர்களாகவே செயல்படுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, நீ முழு மனதோட யாரை தேடணும்? கர்த்தரை தேடு, அப்போது நீ கண்டடைவ. அப்போ தானியேல் அதை கரெக்டாக செய்தாருங்க. தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்தின் 4வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் ரொம்ப கரெக்டாக செய்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் அதை செய்யலை. ஆனால் தானியேல் சிறையிருப்பில் இருக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. பாருங்கள், வாசித்து பாருங்கள். தானியேல் 9:3வது வசனத்தில், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும்
தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து கலகம் பண்ணி போதும். இங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதான அந்த காலங்கள் நிறைவேறின உடனே அந்த வார்த்தையை சொல்லி தானியேல் ஜெபம் பண்றாரு. நாங்கள் பாவம் செய்துட்டோம், நாங்கள் உம்மை விட்டு தூரம் போயிட்டோம், ஆனால் நீ இரக்கமுள்ள தெய்வம், எங்களுக்கு இரக்கத்தை கொடுத்து எங்களை திரும்ப உயிர்ப்பியும், திரும்ப எங்களை கொண்டு போங்க, எங்களை சுய தேசத்துக்கு கொண்டு போங்க, எங்களை பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தானியேல் ஜெபம் பண்ணாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? இன்றைக்கு சிறையிருப்பாக இருக்கிறோமா? ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறோமா? ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரா? நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியம் இன்னும் நடக்காமல் இருக்கிறதா? ஏன் நடக்காமல் இருக்கிறது? ஒரு கொஸ்டின். அது நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? பைபிளில் என்ன சொல்கிறாரு? எரேமியா சொல்கிறார், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது 14ஆம் வசனத்தில் காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் சொல்லுங்க? நீங்கள் தேடனா யார் காணப்படுவா? கர்த்தர் காணப்படுவார். இதுவரையிலும் ஆண்டவரை காணான் என்று தேடுறியா? உன் ஜெபம் கேட்கப்படலை என்று நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் காணப்பட போகிறா. நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்கள் சிறையிருப்பை திருப்பி 14ஆம் வசனத்தில், நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்களா, நீங்கள் எதிலிருந்து விலக்கப்பட்டீங்களோ, எந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதோ, எந்த சுதந்திரம் நீங்கள் இழந்து போனீர்களோ, அதை திரும்ப கர்த்தர் நான் உனக்கு தருவேன். அது எப்போ கேட்டீங்கன்னா, நீ கர்த்தரை தேடணும், நீ காண்பாய். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் இருக்குது. தேவனை தேடும்போது நம்ம தேடுகிற யாவற்றையும் கர்த்தர் தருவார். அங்கே பார்த்தீங்கன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள். லூக்கா 11:5-10 வசனம் வரையிலும் ஒரு சம்பவம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, ஒரு சிநேகிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக ஆகாரம் கேட்க ஒவ்வொரு வீட்டை போய் கேட்குறார். அப்போ சிநேகிதன் வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் படுத்துட்டாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கினவங்க ஆகாரம் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு அவங்க படுத்துட்டவங்க, நான் எப்படி இவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பலாக நினைக்கிற நேரத்தில் அந்த வீட்டுக்காரன் நினைக்கிறான், என்னை நேசிக்கிறவங்க வந்து கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேசத்தின் நிமித்தம் அவன் கதவை திறந்து அந்த இரவு நேரத்தில் என்னை கேட்ட அந்த சிநேகிதனுக்கு உதவி செய்கிறாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் என்ன செய்யும்? திறக்கப்படும். புரியுதுங்களா? ஒரு அம்மா லூக்கா 18:7 நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு நியாயாதிபதி அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் பொல்லாதவன். ஆனால் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா தினமும் அந்த அம்மா கிட்ட அந்த நியாயாதிபதி கிட்ட வந்து தன்னுடைய கோரிக்கையை வைத்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தினமும் சொல்லிட்டேறேன். தினமும் சொல்லும்போது அந்த நியாயாதிபதியை ஒரு நாள் உணர்த்தப்பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பொல்லாதவன் என்று தெரிந்தும் இந்த அம்மா அடிக்கடி என்ன செய்யுது? தொந்தரவு கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்குது. அதனால் ஏதாகிலும் நான் இவங்களுக்கு செய்யணும். அப்போ பாருங்கள், சோர்ந்து போகாமல் அந்த அம்மா கேட்ட அந்த காரியத்தை விடாமல் கேட்ட அந்த காரியத்தை ஒரு உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதி அதை செய்வான்னா, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சோர்ந்து போகாமல் முழு இருதயத்தோடு கூட நீ கர்த்தரை தேடுவேன் என்றால் நிச்சயமாக நான் உனக்கு காணப்படுவேன், நிச்சயமாக அற்புதம் செய்வேன், உன் ஜெபம் கேட்கப்படும், நீ எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ உலகத்து மனிதர்களே செய்யும்போது நான் உனக்கு செய்யாதிருப்பேனா? அதுதான் ஆண்டோடைய வார்த்தை. அதனால்
நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எதிர்மறையான வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு இருந்தாலும், நடக்காது என்று நினைத்தாலும், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது முழு இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பா, உன் நெருக்கடியில் ஒரு நம்பிக்கை கொடுப்பா. ரெண்டாவது காரியம், இதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சம்பவம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியில் 27வது அதிகாரம் 23லேருந்து 25 வசனம் வரையில் வாசிங்க. ஆனபடினால மனுஷரே திடமனதாக இருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும். ஆதிரியா கடலிலே போதுமானது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது பவுல் அப்போஸ்தலனை குறித்து சொல்லப்படுது. பவுல் அப்போஸ்தலன் 3 மிஷினரி பிரயாணங்களை போயிருக்கிறார். சரிங்களா? அப்போது பிரயாணத்தில் பல பிரச்சனைகளை கண்டிருக்கிறாரு, அற்புதங்களை கண்டிருக்கிறாரு. சரிங்களா? அதில் ஒன்று தான் இந்த கப்பல் பிரயாணம். எங்கே செசரியா என்றதான ஒரு பட்டணத்திலேருந்து எங்கே போகணும்? ரோம் நகருக்கு போகணும். இத்தாலியில் இருக்கிற ரோம் நகருக்கு போகணும். அந்த காலத்தில் இந்த டேவிட் சுப்ரமணியம் சொன்னார் பார்த்தீங்களா, கப்பலில் வந்தேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த நாள் கப்பல், புரியுதுங்களா? அந்த நாள் கப்பலில் இவர் ட்ராவல் பண்ணணும். ஒரு கப்பல் ஏறி அலெக்சாண்ட்ரியா பட்டணம் வரையில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேறொரு கப்பல் ஏறி எங்கே போகணும்? இத்தாலி நாட்டுக்கு போகணும், ரோமுக்கு போகணும். இவங்க போகும்போது நல்ல துறைமுகம், துறைமுகம், அந்த துறைமுகத்து பேர் என்னது? நல்ல துறைமுகம். இந்த இடத்துல வரும்போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தை சொல்கிறார். அவங்க கூட எத்தனை பேர் பிரயாணம் பண்ணுறாங்க? 200 இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா, ஆமென். இருக்கிறீங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 276 பேர். 276 பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. அதில் பவுலும் ஒரு ஆள். இப்போது பவுல் சொல்கிறாரு, இந்த நல்ல துறைமுகத்தில் நம்ம வெயிட் பண்ணுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை காலம் வரப்போகுது, உபவாச காலம்லாம் முடிஞ்சுது. அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் மழை காலம் வரப்போகுது. நம்முடைய பிரயாணம் என்ன செய்யாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காது என்று என் ஆவியில் உணர்த்தப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆனால் அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை யார் நம்பலை? இந்த மாலுமி நம்பலை. அதே சமயத்தில் கப்பல் ஓனர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கப்பலுடைய எஜமான், அவங்களும் நம்பலை. அதனால் மாலுமியும் கப்பலுடைய ஓனரும் என்ன செய்கிறாங்க, நம்ம பிரயாணப்பட்டு போவோம், இந்த துறைமுகம் நல்லா இல்லை. இந்த துறைமுகம் எப்படி இல்லை? மழை காலத்துக்கு தங்க முடியாது, சௌரியம் இல்லை, வசதி இல்லை. வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மூவ் ஆளான்னு பார்க்குறாங்க. நல்லா யோசிச்சு என்ன பண்ணுங்க, தேவ மனுஷன் சொல்கிறாரு, இங்கே தான் கொஞ்ச நாள் காத்துரு, இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாது? ஆலோசனையை ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த நாச்சியார் இடத்துல ஆகாரே நீ கொஞ்ச நேரம் என்ன செய்ய, அடங்கி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் என்ன செய்ய, அடங்கி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பெரியவங்க சொல்கிற வார்த்தையை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஜெனரேஷன் நம்ம சொல்கிறது யாரும் கேட்குறதே கிடையாதுங்க. பிள்ளைகள் சொல்கிறது தான் நம்ம கேட்டாகும், புரியுதுங்களா? ஈவன் பாஸ்டர் சொல்கிறது எந்த விசுவாசியும் அதிகமாக கேட்குறது கிடையாது. எல்லாவற்றையும் செய்துட்ட பிறகு, புரியுதுங்களா, கடைசியில் என்ன செய்யுது, பிரச்சனை வரும்போது தான் நமக்கு தகவல் தெரியும். ஓ, இந்த பிரச்சனையா? அவள் செய்யறதுக்கு முன்னே சொல்லியிருந்தால் நம்ம எதை பிரச்சனை என்ன செய்யலாம், தலையிடலாம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார், இந்த மாதிரி என்ன செய்யணும்,
போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரயாணப்பட்டு போகிறாங்க. பிரயாணப்படும்போது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். நீங்கள் எதை ஒரு காரியத்தை செய்கிறீங்களே, அப்போ நம்ம பிரச்சனை வந்துட்ட பிறகு சொல்லுவாங்க, நாங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. புரியுதுங்களா? பொண்ணு பார்க்க போனோம்ல, அப்போ பிரச்சனையே கிடையாது. அவங்க வீட்டை சாப்பிட போனோம், பிரச்சனையே இல்லை. மாப்பிள்ளை வீட்டை பார்த்தல, பையன் சூப்பராக இருந்தான், நல்லா இருந்தான், நல்லா டிப்டாப்பாக இருந்தான், நல்லா இன் பண்ணின்னு இருந்தான், நல்லா ஐடி ஃபீல்டில் வேலை பண்ணுற போல இருந்தான். ஆளை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்து, எந்த பிரச்சனையும் வரல. எங்கள் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் ஒத்து வந்தாங்க. கல்யாணம் பண்ண 3 மாதத்தில் என்ன செய்யலை, ஒத்து வரல. அங்கே பெரிய புயல் அடிக்குது, பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. அப்போ தான் எந்த பாஸ்ட் இருக்கிறா, சுக்கானை பிடிக்கிறதுக்கு ஏதாவது போதகர் இருக்கிறாரா, வழி நடத்துறது. கல்யாணம் பண்ண பாஸ்ட்டு கிளம்பிட்டு இருப்பார் காணிக்க வாங்கிட்டு. அல்லேலூயா சொல்லுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுற பாஸ்ட்டு போயிட்டுருப்பார். அவர் பொண்ணு மாப்பிள்ளையை காட்டி விட்ட பாஸ்ட்டு சொல்கிறார், இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ தானே ஒத்துக்கொண்டாய் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அது ஓம்பாடு. சரியா? எல்லாமே நேர்த்தியாக இருந்ததுங்க, எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. தென்றல் காற்று வீசுதுங்க. என்ன வீசு சொல்லுங்க? தென்றல் காற்று, ஒரு குளுமையான ஒரு காற்று வீசுது. எப்படி இருக்கும் பிரயாணப்படுறதுக்கு? எல்லாமே சாத்தியமாக இருக்குது, அமைதலாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா கடலில் குறித்து படித்தவங்களுக்கு தான் தெரியும், கடல் ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னா புயல் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப புயலுக்கு முன்னாடியே அந்த சீசன் டைமில் ரொம்ப அமைதியாக கிடக்குதுன்னு என்றால் என்ன நடக்கும்? புயல் வரும். ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, கடல் ரொம்ப அமைதியாக இருக்குது, கொஞ்சம் தூரம் தான், அந்த கொஞ்சம் தூரம் இருக்கிறதான அந்த தீவில் போய் நம்ம தங்கிடுவோம். அந்த தீவுக்கு பேர் கிரேத்தா தீவு. அந்த தீவில் தங்கிட்டா நமக்கு சேஃப்டியாக இருக்கும், மழை காலத்து நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இந்த இடம் என்ன செய்யுது, சங்கடமாக இருக்குது, இது தங்க முடியாது, நமக்கு சௌரியப்படாது. இந்த வீடு நம்ம சொல்லுவல, இந்த வீடு எனக்கு சௌரியப்படாது, இந்த ஊர் எனக்கு சௌரியப்படாது, இந்த சபை எனக்கு சௌரியப்படாது, இந்த படிப்பு எனக்கு சௌரியப்படாது, இந்த வேலை எனக்கு சௌரியப்படாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளாக ஓட்டு, நான் வைத்திருக்கிற காலம் வரைக்கும் ஓட்டு. இது எனக்கு என்ன செய்யாது, சௌரியப்படாது. பக்கத்தில் இருக்கிற அந்த தீவுக்கு போகிறதுக்கு பிரயாணப்பட்டு போனாங்க. தென்றல் காற்று அருமையாக வீசுது, கப்பல் சூப்பராக போயிட்டே இருக்குது, நல்லபடி தானே இருந்தது. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் பாருங்கள். பாருங்கள், அந்த 13ஆம் வசனத்தை படித்தா, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். அவங்க போனதுக்கு காரணம் பாருங்கள், பாருங்கள், தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்ததென்று எண்ணி. தாங்கள் கோரினதுன்னா என்னது, நாங்கள் போகணும்னு நினச்சது கை கூடி வந்துருச்சு, எல்லாமே கை கூடி வந்துருச்சுங்க. ஆவிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அல்லேலூயா. எல்லாமே கை கூடி வந்ததுங்க. இந்த சர்ச்சுக்கு மேலே கட்டும்போது எல்லாமே எனக்கு கை கூடி வந்தது. ஆனால் இப்போ யோசிக்கிறேன், கைகூடி வந்ததுனால நம்ம என்ன தொடங்கிட்டோன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்திருந்து தொடங்கியிருக்கலாமா, இல்லை தேவன் என்ன செஞ்சிட்டாரு, அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போயிட்டாரா? ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது, தெரியுதுங்களா? கைகூடி வந்ததுன்னு நினச்சா நம்ம நினைக்கிறோம் எல்லாம் கரெக்டாச்சு, கர்த்தருடைய சித்தம் தான், கைகூடி வந்துருச்சு. புரியுங்களா? அநேகர் சொல்கிறாங்க போகணும்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய சித்தம், இவ்வளோ பேர் நான் விசாரிச்சுட்டேன், எல்லாம் சொல்லிட்டாங்க போகணும். யுத்தத்துக்கு போகும்போது தீர்க்கதரிசி அப்படி தான் கேட்பாங்க. எல்லா தீர்க்கதரிசியும் சொல்லுவான் போகலாம் போகலாம் தான், ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவான் நீ போவாதன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்ககிட்ட தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. புரியுதுங்களா? நிறைய கூட்டம் போகுதுன்னு சொல்லிட்டு அது சரியாக இருந்துருமா? நிறைய கூட்டம் ஒருத்தவனுக்கே ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு சரியான ஆளாக ஆயிட முடியுமா? எல்லாரும் நிறைய பேர் ஒரு காரியத்தை பின்பற்றுறாங்க, அதுதான் சரி என்று நம்புறீங்களா? கிடையாதுங்க. தீர விசாரிக்கணும். எங்கேருந்து விசாரினா, கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து தான் விசாரிக்கணும், எது சரியானது என்று சொல்லி. அநேக சொல்லிட்டாங்க, அநேக பின்பற்றுறாங்க, இதுதான் சத்தியம் என்று ஒரு நாள் நம்பாதீங்க. பைபிள் சொன்னதை நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். இங்கே பாருங்கள், அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். எத்தனை பேரா? அநேகம் பேர் சொன்னாங்க. 14ஆம் வசனத்தை படித்து பாருங்களா. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. நல்லா கவனிக்கணும்.
இப்போ எது அகப்பட்டு கொண்டது? இந்த அநேகம் பேர் ஆலோசனை சொன்னது ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. மாலுமி கருத்து ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. ஓனர், கப்பலுடைய ஓனருக்கும் அது என்ன செய்ய தெரியாது. ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் தெரியும். யாருக்கு தெரியும்? பவுலுக்கு மட்டும் தெரியும். இப்போ கப்பல் எதில் அகப்பட்டு கொண்டு இருக்குது? புயல் காற்றில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ உங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எல்லாமே கைகூடி வந்து கடைசியில் நான் இப்படி அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்க என்றால் கர்த்தர் அங்கேயும் உங்களை கைவிட மாட்டார். அதுதான் இன்னைக்கு பிரசங்கமே. சரிங்களா? ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு போராட்டத்துக்குள்ள, ஒரு நெருக்கத்துக்குள்ள உன்னை ஏதோ ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தி விட்டது. ஆனால் நீ யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ அநேகர் சொன்னாங்க என்று சொல்லி நீ செய்திருந்தாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஏன்னா உன்னை மாற்ற விரும்புகிறார். உனக்கு நான் யார் என்பதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீ கர்த்தரை எப்போது நம்பணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். உன் சுய பலத்தினால நீ செய்தது ஒன்றும் உன்னால் சாதிக்க முடியாது என்பதை நீ அறியறதுக்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். அதனால் 276 பேரும் இரவும் பகலும் கஷ்டப்படுறாங்க. எதில் அகப்பட்டு கொண்டாங்க? புயலில் அகப்பட்டு கொண்டாங்க. காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. 14 இரவு பகலுமாய் அவர்கள் புசிக்கலை, குடிக்கலை. சரிங்களா? அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்குது. ஒரே ஒரு நோக்கமெல்லாம், எப்படியாவது நாங்கள் என்ன செய்யணும்? கரை சேர வேண்டும். அவங்க சுய பலத்தினால் முடிஞ்சுதா? ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்கள்? பவுலை போல் நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? ஒரு விசுவாசியை பார்த்து, நான் சொன்னேனே நீ கேட்டியா? நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன், இதை என்ன செய்யாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ கேட்டியா? யார் சொல்லுவா? பாஸ்டாக இருந்தால் இல்லை நீங்களாக இருந்தாலும் இதை தான் சொல்லுவீங்க. பவுலாக இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பான். ஓ, இவ்வளோ பேர் நான் சொல்லி அந்த மாலுமி சொன்னதை கேட்டிங்களா? அந்த கப்பல் எஜமான கேட்டிங்களா? அந்த போர்ச்சவனை பார்த்து சொல்லுவார், நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்லுவார், நூற்றுக்கு அதிபதியை இவ்வளோ நாள் நான் சொன்னதை கேட்டேன், ஆனால் இப்போ நான் சொன்னதை கேட்கலையே. அவன் மேலே தான் நம்பிக்கை இருந்து உனக்கு. இப்போ பாடு அப்படி தானே சொல்லியிருப்போம். உனக்கு பட்டால் தான் தெரியும். சொல்லுமா இல்லையா? எல்லாம் நாங்களாம் என்ன செஞ்சிடும்? வயசு ஆகிருக்குது, எங்களுக்கு அனுபவம் இல்லையா? இன்றைக்கி சொன்னால் நமக்கு தெரியாது, இந்த பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம குறை மேலே குறை சொல்லியிருப்போம். ஆனால் பவுல் அப்படி செய்யலைங்க. பவுல் தன்னை குறித்து மேன்மை எதுவும் சொல்லலை. பவுல் சொல்கிறாரு, இது நான் முன்னாடியே சொன்னேன், ஆனால் இதை செய்யாது இருந்தால் இந்த புயலில் நம்ம மாட்டியிருக்க மாட்டோம், இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்காது, இவ்வளோ பொருள் சேதம் நமக்கு வந்திருக்காது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரயாணத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என்னை ஆட்கொண்டவர் என் கூட பேசினார். நான் உன்னை கொண்டு போய் ராயனுக்கு முன்பாக நிறுத்த போகிறேன், உன்னை ரோமாபுரியில் நான் கொண்டுட்டு போகிறேன். அதனால் உன்னோடு கூட வருகிறதான எல்லா மக்களையும் நான் காப்பாற்றுவேன். பொருள் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் ஒன்றும் வராது. நான் உங்கள் கூட இருப்பேன், திடமானதாக இருங்க, பயப்படாதிருங்க. அந்த தீர்க்க தரிசனமான கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டபோது 14 நாளாக சாப்பிடாம இரவும் பகலையும் பார்க்காம ஒரு கஷ்டம் பாடுகளுக்குள்ளே இருந்தவங்க, குளிரில் இருந்தவங்க, சூரியனே உதிக்கவில்லை, சந்திரனை பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கல, முழுசும் கடல் சூழ்ந்து இருக்குது, இரவில் இருக்குது, கரை தெரியவில்லை, எங்கே போகணும்னு தெரியல. அவ்வளோ பெரிய வாழ்க்கையில் கஷ்டங்க, பிரயாண கஷ்டம். இந்த கஷ்டத்தில் ஒரு மனுஷன் வெளிச்சம் போல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாரு, நீங்கள் திடமானதாக இருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட பேசியிருக்கிறாருங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. அவன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கப்பலில் இருந்த 276 பேரை காப்பாற்றுறது போல உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆடு காணாத போனாலும் அதை நான் விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா? 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடு காணாதான் நான் போய் தேடுவேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ 276 பேரையும்
கர்த்தர் காப்பாற்றுவார். யார் நிமித்தம் தெரியுங்களா? ஒரு பவுலின் நிமித்தம், ஒரு கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தாசன் நிமித்தம் 276 பேரையும் கர்த்தர் காப்பாற்றினார். அவங்களுக்கு பொருள் சேதம் உண்டானது, ஆனால் ஒருத்தவங்களும் இறந்து போகலை. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் 27 கர்த்தர் அவங்க சொல்கிறாங்கங்க, தப்பி பிழைப்போம் என்ற நிச்சயம் இல்லை. என்ன சொல்லுங்க? தப்பி பிழைப்போம் என்ற நிச்சயம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மேலே அவங்க நம்பிக்கை வைத்ததுனால தப்பி பிழைத்தார்கள். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் முழு மனதோடு கர்த்தரை தேடுறதுனால கர்த்தர் அவங்களை திரும்ப கொண்டு வந்தார். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அவங்க நம்பிக்கை வைத்ததுனால கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு தெரியவே தெரியாது. கர்த்தருடைய வழி நடத்துதலை நம்ம அறியணும். ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பாடு வரும்போது, இது எதனால் வந்தது, யார் நடத்துகிறா என்பது தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் லைஃப்பில் ஏதாவது கடந்து வருதுன்னா யார் அதை அனுமதிக்கிறா? நீங்கள் யாருடையவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தருடையராக இருந்தால், கர்த்தருடைய வழியில் நடக்கிற நீங்கள், உங்களை வழி நடத்துறது யார்? அப்போ எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீர்க்க தரிசனங்களும் இந்த யூடியூப்புகளில் செய்தியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் ஒரு வாக்கு தத்தங்களாக வரும், ஆறுதலாக வரும். ஆண்டவர் உங்களை இப்படி தான் வழி நடத்துவார். சரிங்களா? சுவிசேஷகருடைய செய்திகளாம் கேட்டிங்களா? சிலர் இப்போ போதகர்கள் கூட சுவிசேஷர்கள் போல் பிரசங்கம் பண்ணுறாங்க, கேட்டிங்களா? கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பா, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் இருள் வெளிச்சமாக மாறும். இதை கேட்ட விசுவாசிகள் அப்படியே ஆனந்த சந்தோஷத்தோடு கூட அப்படியே என்ன செய்யுது, கூகுள் பே எடுத்து, ஜிபே எடுத்து அந்த தாசனுக்கு அனுப்பி, எவ்வளோ அருமையாக கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு பாருங்களா. ஆனால் இங்கே கர்த்தருடைய வழி நடத்துதல் ஆசீர்வாதத்துக்குரியதான வார்த்தைகள் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை நடத்துகிறேன், உன்னை வளர்ச்சியின் பாதையில் நடத்துகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி அடைகிற ஒரு சூழ்நிலை கொண்டு வர போகிறேன். இந்த பாடு ஏன் வந்தது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் பிரயாணத்தில் இந்த பிரச்சனை வரலன்னா அங்கே தேவன் யார் என்பதே தெரிஞ்சிருக்காது, தேவனுடைய மகத்துவம் தெரிஞ்சிருக்காது, வல்லமை தெரிஞ்சிருக்காது, கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமையை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்க கர்த்தரை அவங்க தேடலைன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறலைன்னா அங்கே ஆண்டவரை விசுவாசித்திருக்க மாட்டாங்க, அங்கே முழு இதயத்தோடு கூட கர்த்தரை தேடி இருக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தர் நம்மளை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அது நிமித்தம் கர்த்தர் நம்மளை வளர்ச்சி அடைய வைக்கிறார், நம்ம முதிர்ச்சி அடைகிறோம், பூரண புருஷராகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம். பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது அதுகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அதற்காக தான் இந்த வழியில் கர்த்தர் நம்ம நடத்துகிறார். எல்லாமே நம்ம சுமத்தாக இருக்க விரும்புகிறோம், எல்லாமே நான் எதிர்பார்த்ததாக இருக்கணும் அப்படி என்று நினைக்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள், யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் 1 - 4 வசனம் வரையிலும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ உங்களுடைய எண்ணம் பாடுகளும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும்போது, நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது உங்களுடைய எண்ணம் என்னவாகணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னும் பொறுமையை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு, சாந்தத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு, புரியுதுங்களா? சுய கட்டுப்பாடை எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் வெளிப்படுறதுக்கு, என் விசுவாசம்லாம் பரீட்சை செய்யப்படுவதற்காக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு. எத்தனை பேர் அப்படி எடுக்கிறீங்க?
விசுவாசம் என்றால் சோதிக்கப்படுமா படாதா? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தாரா இல்லையா? அப்போ ஒரு பரீட்சை எதுக்கு வருது? அது உயர்வுக்கு தான் வருது. ஒரு பிள்ளைகள் இன்றைக்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, முழு ஆண்டு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த முழு ஆண்டுக்கு படிக்கும்போது அவ்வளோ கடினமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சரிங்களா, வேதனையாக இருக்கும். ஆனால் இது கடந்த போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த மார்க் வரும்போது, அது வேறொரு ஸ்தானத்துக்கு போகும்போது அது மிகுந்த மகிழ்ச்சி அடையும். அப்போ இந்த தேர்வே வரல, பரீட்சையே வரல, இந்த டெஸ்ட்டே வைக்கலனா நீ எப்படி முதிர்ச்சி நிலைமைக்கு போக முடியும்? உன்னை எப்படி கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக மாற முடியும்? அப்போ கர்த்தர் எதுக்கு நமக்கு டெஸ்ட் வைக்கிறாரு, பரீட்சை எதுக்கு வைக்கிறாரு? நம்முடைய உயர்வுக்காக, நம்முடைய முதிர்ச்சிக்காக, பூரணத்துக்காக. புரியுதுங்களா? எல்லாவற்றையும் செய்து முடிச்சேன் என்று சொல்றதுக்காக உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை நீ கற்றுக்கொள்ளும் போது தேவன் யார் என்பதையும் அறிவாய். தேவன் செய்கிற அற்புதத்தை உன் கண்ணால் பார்க்க முடியும். அப்போ பிரச்சனை இல்லாத நீ தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியாது, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக முடியாது. அப்போ அந்த நாளில் இருந்து தானே மிஷினரிமார் ஹட்சன் டெய்லரை குறித்து படித்து பாருங்க, ஜான் நாக்ஸை குறித்து படித்து பாருங்க, சரிங்களா? அநேக மிஷினரிமார்கள் பாடுகளை பட்டாங்க, கஷ்டங்களை பட்டாங்க. சாது சுந்தர் சிங்கனுடைய வாழ்க்கை படித்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துல அவங்க பாடுபட்டு கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்தாங்க. தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது தேவன் செய்த அற்புதத்தை கண்ணால் கண்டாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டினது. அல்லேலூயா. இந்த காலத்தில் இப்படிப்பட்டதான செய்தியை யாரும் விரும்புறது கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் கூட விரும்பலதான், நான் முடிச்சிடுவேன். அல்லேலூயா. என்னுடைய வேலை நான் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. உனக்கு பாடு இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, அதை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் உங்கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, உங்கூட தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு 2 தெசலோனிக்கர் 1:4 நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். யாரை குறித்து மேன்மை பாராட்டோம்? துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கிற உங்களை குறித்து நாங்கள் சபைகளில் மேன்மை பாராட்டுறோம். உங்களை குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். பாண்டிச்சேரி சபையா, அந்த சபை உபத்திரவ சபையாக இருக்கிறது, போராட்டத்துக்குள்ளே கடந்து போகிறது. ஆனாலும் அவர்கள் பின்வாங்கவில்லை, கர்த்தருக்கு உறுதியாக இருக்கிறாங்க. அப்படி சொன்னால் தான் சாட்சி. அல்லேலூயா. போலீஸ் வருவதுக்கு முன்னே ஓடி போய்விட்டார்கள், துப்பாக்கியை பார்க்கறதுக்கு முன்னே ஓடி போய்விட்டார்கள், ஆர்எஸ்எஸ்காரனை கண்டு பயந்து போய்விட்டார்கள். அப்படி சொன்னால் சாட்சி கிடையாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக விசுவாசமாக நிற்கணும், அதுதான் மேன்மையான வார்த்தை. பாருங்க, நீங்கள் 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரம் 10வது வசனத்தை படித்து பாருங்களா. 2 தீமோத்தேயு இது பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ நீயோ என்று சொல்லும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. 1வது வசனத்தை பாடிங்களா. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும். இப்போ எல்லாம் இருக்கிறாங்களா? இருந்தாங்கன்னா ஆமேன்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த வாசிக்கிற வசனத்தில் இப்போ நான் கடைசி காலம் சொல்கிறேன். யார்? பவுல் சொல்கிறாரு. புரியுதுங்களா? பவுல் சொல்கிறாரு, இப்போ இந்த இதெல்லாம் இன்றைக்கி இருக்குதான்னு மட்டும் பார்த்து, இன்றைக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்களாம் இப்படிப்பட்ட சூழ்நிலாம் வந்தது கிடையாது. ஆனால் நான் பைபிளில் இருக்கிறதுனால படிங்க, இருக்குதா என்னன்னு பாருங்கள். தற்பிரியர் என்ன தெரியுங்களா? தன்னை குறித்து மேன்மை என்றவங்க, தனக்கு எல்லாமே என்ன செய்ய, தனக்கு வேண்டும் என்றவங்கள, பிறரை நேசிக்காமல் தன்னை நேசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பணப்பிரியராய், பணத்து மேலே ஆசை உள்ளவர்களா, வீம்புக்கு சண்டைக்கு வரும். சரிங்களா? வீம்புக்கு பெட்டிஷன் போடுவான். அதுக்கு தான் பேர் என்னது? வீம்புக்காரர். அதுக்கப்புறம் அகந்தை உள்ளவர், அப்படியே மேட்டிமையாக இருக்கும். தூஷிக்கிறவன், நம்மளை குறித்து தூஷணமாக பேசுவாங்க. தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க.
நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பொண்ணை பார்த்து சொன்னார், உங்கள் பொண்ணான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். உனக்கு எத்தனை பொண்ணு? நான் 2 பொண்ணுன்னு சொன்னேன். அவங்க பையனை காட்டி, அவன் நல்லா வளர்ந்துருக்கிறான், ஆனால் அந்த தம்பி காதல் எதுவும் உழாத அளவுக்கு நல்ல வேலை, உனக்கு 2 பொண்ணு கடவுள் கொடுத்துருக்கிறார். இவனை வளர்க்குறதவங்களும் நான் படாத பாடுபடுறேன். இது வரைக்கும் நான் இவனை அடித்ததே கிடையாது, என் சொல் பேச்சே கேட்க மாட்டான். ஒருத்தர் சொல்கிறார். எதனால் அப்படி சொன்னார் தெரியல, சரிங்களா? ஆனால் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? வளர்க்கணும். கடைசி காலத்தில் தாய் தகப்பனுக்கு யார் கீழ்ப்படிய மாட்டா? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க. நன்றி, நீ எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் நன்றி என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவத்திலே அன்பு இருக்காது. எப்பயுமே எரிச்சலாக இருப்பான், எப்பயுமே கோபமாக இருப்பான், எப்பயுமே அவனுக்கிட்ட சண்டை தான் முக்கியமே. அந்த அன்பு என்ற அந்த வாசனையே கிடையாது. அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க எங்கே இருப்பாங்க? கடைசி காலத்தில் இருப்பான். வம்பு தான் அவனுக்கு முக்கியமே. அதுக்கப்புறம் இணங்கி போக மாட்டேன், யாருக்கிட்ட ஒத்து போக மாட்டேன். ஒத்து போகிற பழக்கமே கிடையாது. நீ ஒரு பக்கம் போனால் நான் ஒரு பக்கம் போவேன், நீ ஒரு கருத்து சொன்னால் நான் ஒரு கருத்து. அந்த குடும்பம் விளங்கவே விளங்காது. புரியுதுங்களா? கணவன் மனைவியில் 2 பேர் இப்படி மாட்டான்னு வச்சிங்களா, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் ஒரு ஏரில் கட்டி விட்டால் 2 மாடு என்ன செய்யணும்? ஒன்றா இழுத்தா தான் ஏறு போவோம். ஒரு மாடு நீ நடா இழுக்கிறது நான் நடா போகிறதுன்னு நின்றுச்சுன்னா என்னங்க முடியும்? போக முடியாது. அந்த மாதிரி தான். எதுக்கும் இணங்க மாட்டான், எதுக்கும் ஒத்து போக மாட்டான். அதுக்கப்புறம் அவதூறு, இச்சை அடக்கம், கண்ட்ரோலே இருக்காது. இச்சை அடக்கம் என்ன அர்த்தம்? எல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, சுய கட்டுப்பாடே கிடையாது. இஷ்டம் போல் பேசுறது, இஷ்டம் போல் சாப்பிட்றது, இஷ்டம் போல் தூங்குறது. அவனுக்கு எப்போ தூக்கம் வருது அப்போ தூங்குறது, எப்போ எழுந்து நினைக்குது அப்போ எழுந்துருது. புரியுதுங்களா? இப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்குது? ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். இஷ்டம் போல் வாழ்க்கை வாழ்கிறது கிடையாது. புரியுதுங்களா? சுய கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்கப்புறம் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லவர்களாம் பகைக்கிறவர்களும் துரோகிகளாயும் இருமாப்புள்ளவர்களாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் எப்படி இருப்பாங்களாம் சொல்லுங்க? சுகபோக பிரியர். எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும். சரிங்களா? தேவ பிரியராக இருக்க மாட்டாங்க. யார் எப்படி இருக்கணும்? சுகபோக பிரியராக இருக்கு. இது யாருக்கு எழுதுறதில்ல? விசுவாசிக்கு எழுதல. தன்னோடு இருக்கிறதான தீமோத்தே என்ற ஊழியக்காருக்கு சொல்கிறாரு, ஊழியக்காரனே நீ சுகபோகமாக இருக்காத. புரியுதா? சுகபோகமாக வாழ்கிற உயிரோட விட செத்தவன். புரியுதுங்களா? நீ சுகபோகமாக இருக்க விரும்பாத. அப்போ இப்படிப்பட்ட லிஸ்டெல்லாம் இருக்குது, நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீயோ என் போதகத்தையும் நடக்கையும். இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். பவுல் போதித்த அந்த போதனை எவ்வளோ சுத்த செய்தியாக இருந்ததுன்னா, என் போதகத்தை நீ என்ன செய்ய கை கொள்ளுன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? சும்மா யூடியூப்பில் கண்டவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு அதுதான் சத்தியம் சொல்லிட்டு நினைக்காது. அல்லேலூயா. நீங்கள் நினச்சிருக்கிறதெல்லாம் சத்தியம் கிடையாது. சிலர் தவறான போதனை சொல்லலாம். சர்ச்சுக்கே போகாத, காணிக்கே கொடுக்காத, தசமமே கொடுக்காத, அப்படி பேசுகிறலாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் இயேசு கிறிஸ்துவே வந்துட்டாருன்னு சொல்கிற ஆளும் இருக்கிறான், வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? இன்றைக்கி இதே பரலோகத்துக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவான். பரலோகத்தில் எதுவும் பக்கத்தில் இருக்கிறா போல் பாண்டிச்சேரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி கிடையாது. அதனால் நம்ம இப்படிப்பட்டதான போதனைகளும் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாக போதித்தது பவுல். அப்புறம் பாருங்க, நடக்கை. யாராவது சொல்ல முடியுமா? நான் நடந்தது போல் நடந்துன்னு சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறாருங்க, நான் நடந்தது போல் நடங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்ல முடியுமா? ஏன் நடக்க போல் நீங்கள் நடங்கப்பா சொல்ல முடியுதா? இந்த ரோல் மாடல் வெளியிலேருந்து தான் பாஸ்டவங்க தான் கஷ்டப்படுறாங்க, இப்போ நானும் கஷ்டப்படணும் போல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நடந்து போல் நடப்பா. பிள்ளைய பார்த்து சொல்லணும்ல. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து நான் நடந்தது போல் நடப்பா சொல்கிறதுக்கு என்ன ரோல் மாடல் வச்சுருக்கிறோம்? நம்முடைய மரணத்தில் சொல்லும்போது இவர் நடந்தது போல் நடங்கன்னு என்று எத்தனை பேர் சொல்லுவாங்க? மரணத்தை பார்த்து எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? ரட்சிக்கப்படாதவங்க
ஜார்ஜ் முல்லருடைய மரணத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மரணத்தை பார்த்து ரட்சிக்கப்படாத நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாட்சிகளாக உண்டாயிருக்குது. என் நடக்கையை பாருங்க. சாமுவேல் சொல்கிறார், என் நடக்கையை பாருங்க, நான் உங்களில் ஏதாவது எடுத்துருக்கேன்னா. மோசே சொல்கிறாரு, உங்களது நான் ஏதாவது எடுத்துருக்கிறேன்னா, ஏதாவது களவாண்டு இருக்கிறேன்னா, என் நடக்கையை பாருங்க, என் வாழ்க்கையை பாருங்க. ஆனால் ஏலி அப்படி சொல்ல முடியலையே, ஏலுடைய பிள்ளைகள் அப்படி சொல்ல முடியலையே. ஆனால் அதே ஆசாரின்னு சாமுவேல் சொன்னார், என் நடக்கையை பாருங்க. பவுல் சொல்கிறார், என் நடக்கையை பாருங்க. அவருடைய நடக்க உத்தமமாக இருந்ததுங்க. ஒளிவானது எதுவுமே கிடையாது, மறைவே கிடையாது, எல்லாம் வெளிப்படையாக இருந்தார். இன்றைக்கி அப்படி எந்த ஊழியக்காரன் இன்றைக்கு சொல்ல முடியும்? என் நடக்கையை பார்த்து, என்னை பார்த்து என்ன செய்யுங்க, என் போதகனை பார்த்து நீங்கள் நடவுங்கன்னு சொல்ல முடியுமா? உடன் ஊழியர்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாதுங்க, முடியல. மேபி எங்கேயாவது தேவ மனிதர்கள் அப்படி இருக்கலாம். நல்லா கவனித்து பாருங்கள். விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும், எதெல்லாம் சொல்கிற சொல்லுங்கள்? நீடிய சாந்தம், அன்பு, பொறுமை, இதெல்லாம் நம்மளே வளரணும். அல்லேலூயா. கடைசி காலத்தில் எதுக்கு ஆண்டவர் இந்த சிக்ஷை, எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு இந்த பிரச்சனை? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை சுய கட்டுப்பாடோடு கூட தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு உன்னை ஆண்டவர் இதை நேசித்ததால் இந்த சிக்ஷை. நீங்கள் வாசித்து பார்த்துங்களா? எபிரேயரில் 12:5 நான் முடிக்கிறேன், இந்த வசனத்தை படித்து முடிக்கிறேன். 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5வது வசனத்தை படிங்களா? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. யாரால் கடிந்து கொள்ளப்படும் போது? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருப்பா. என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. பாஸ்டர் திட்டும் போது சோர்ந்து போகாதே. என்ன, பெற்றோர் பிள்ளையை திட்டும் போது சோர்ந்து போகாத. ஏன்னா நீ யாரு? என் மகன், என் மகள். சபை விசுவாசி யாரு? ஒருவேளை வயசில் சின்ன ஆளாக இருந்தாலும் நான் யாரு? இந்த சபைக்கு தகப்பன். அல்லேலூயா. நீங்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது சொல்ற, நீ சோர்ந்து போகாத, உன் சிச்சையை என்ன செய்யாத, நீ அற்பமாக எண்ணாத. அடுத்து படிச்சு பாருங்க. 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்போ பிள்ளை, எந்த தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறாரோ அந்த பிள்ளையை சிட்சிக்கிறாரு. அதை நீங்கள் மறந்துட்டீங்க, அந்த போதனையை மறந்துட்டீங்க. அப்போ கர்த்தர் உங்களை நடத்துகிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே தென்றல் காட்டாக போகும், எல்லாமே சுமுத்தாக இருக்கும், எல்லாமே கைகூடி வந்துடும், அதனால் கர்த்தர் எனக்கு பிரியமாக இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பார்வையில் நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், அதனால தான் எனக்கு எல்லாம் சுமுத்தாக போகுது. நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க, நிறைய விசுவாசிகள் அப்படி தான் நினைக்கிறீங்க. பிரச்சனை பாடுகளுக்குள்ளே போகிற விசுவாசியை பார்த்தா என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, இந்த பாஸ்ட்டு என்ன தப்பு செஞ்சார் தெரியல, ஒரே போராட்டமும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அப்படி தான் நினைக்கிறீங்க. கிடையாது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, அதனால தான் கர்த்தர் உன்னை உருவாக்குறார். அற்பமாக எண்ணாதே, ஆண்டவர் உன்னை சிச்சிக்கிறதுக்கான நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் தம்மை சேர்த்து கொள்ளுகிறவர்களை சிச்சிக்கிறார். அடுத்தது நீங்கள் படித்து முடிங்க. 8வது வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திராய் இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றியும் சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளலாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, அதை எல்லாரும் நல்லா படிங்க, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. நம்முடைய பெற்றோர்லாம் எதுக்கு சிச்சிக்கிறாங்க? கொஞ்ச காலத்துக்காக, கொஞ்ச கால நன்மைக்காக. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த 12வது படிக்கிற வரைக்கும் தான் நம்ம பிள்ளைகளை படி 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 படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் நம்மால் கண்டுக்கவே மாட்டோம். சரிங்களா? காலேஜுக்கு போயிட்டோன்னா கண்டுக்கவே மாட்டோம். அப்போ கொஞ்ச காலம்தான், அந்த பிள்ளை ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும் தான் உங்கள் கண்ட்ரோலில் லேசாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? இதுக்கு இவ்வளவோ நீ சிச்சையை நீ ஏறெடுக்கிறியே. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, முதிர்ச்சிக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, உங்களுடைய விசுவாசத்தினுடைய போராட்டத்தை மேற்கொண்டு ஜெயித்தவர்களாக நிற்கிறதுக்காக இந்த சிச்சையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அது யாருக்காக? என்னுடைய பிரயோஜனத்துக்காக. அல்லேலூயா, ஆமென். முடிவாக பிரசங்கத்தை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு பிரசங்கம் விளங்கியிருக்குது? அல்லேலூயா சொல்லுமா? இதுக்கு அல்லேலூயா சொல்லலாம் மறுபடியும் தொடங்கிடுவேன். அதுக்காகவே நீங்கள் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்திலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாடுகளுக்கூடாக ஒரு பிரயோஜனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறேன், போராட்டத்துக்குள்ளே கடந்து போகிறேன், ஆனாலும் என் தெய்வம் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. என்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. என்னை கனப்படுத்த போகிறார். இந்த பாடுகள் பைபிளில் சொல்ற அதிக சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் சொன்னா, உபத்திரவம் இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், உபத்திரவத்தை ஜெயித்தவன் நம்ம கூட இருக்கிறார், சோதனைகளை ஜெயித்தவன் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் சந்தோஷம்.